ஹாய் கைஸ், மை வே மை திங்கிங். என்னோடய வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட இருக்க பெல் பட்டனையும் அமுக்குங்க. ஃப்ரெண்டுக்கு, ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேரும் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான மெஹந்தி டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மேலே நம்ம கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா திக்காக போட்டுட்டு அதுக்கு அடுத்தப்பில் நான் 2 கோடு தனியாக போட்டிருக்கேன். அடுத்தாப்பில் ஜஸ்ட்டு லைன் மேலே போட்டுக்கிறேன். அடுத்தாப்பில் வளைவுகள் மாதிரி போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆனால் நுணுக்கமாக செய்யணும், அவ்வளோதான் இந்த டிசைனு. அடுத்தாப்பில் 2 கோடு அதை சுற்றி நம்ம பிளாக் கலர் அடிச்சிட்டோம். இது மணிக்கட்டு சொல்லுவாங்கள்ல, அதில் தான் நம்ம அந்த டிசைன் உள்ளது தான். அந்த டிசைனுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இதுக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். மேரேஜ் டைம் அந்த மாதிரி டைமுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ரொம்ப குட்டியோண்டு அழகாக அப்படி டிசைன்ஸ் போட்டுக்கலாம் அழகாக. இது குட்டி குட்டி ரவுண்டு கிட்ட போடுதேன். இப்படி குட்டி குட்டியோண்டு போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சோண்டு பெருசாக குட்டியோ போட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு டாட் மாதிரி வச்சோம் அப்படின்னா அதுவும் பார்க்கறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் சுற்றி போட்டுக்கிறேன். மோஸ்ட்லி எல்லா இடத்துலையுமே அடைச்சிடுங்க மாதிரி போட்டுடலாம். அடுத்தாப்பில் கோடு போட்டுக்கலாம். அடுத்தாப்பில் ஒரு லைனு இன்னொரு லைன் போட்டுக்கிறேன். அடுத்தாப்பில் கம்மி மாதிரி போட்டுக்கோ. அவ்வளோதான், டிசைன் முடிஞ்சிடுச்சு. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்தாப்பில் ஒரு டிசைன் போடுறேன். ஸோ அதே மாதிரி தான் உள்ளே நல்லா ஃபில் பண்ணிடுவோம். அடுத்தாப்பில் 2 வளைவுகள் மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். உள்ளே அடிச்சுட்டு அதுக்கு அடுத்தாப்பில் 3ஆவது வளைவு. உள்ள டாட் அது வெறுமனையாக இருக்கக்கூடாதுங்காட்டி நான் டாட் போட்டிருக்கேன். அவ்வளோதான். கீழே நல்ல திக்காக போடுகிறேன். இதுக்குள்ளே நான் 1 லைன் மாதிரி நான் போடுறேன். உள்ளே டிசைன் நம்ம கொடுக்குறோம், அவ்வளோதான். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது பேக் சைடில் போட்டோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பேக் சைடில் கை விரல் கீழே இருக்கும்ல, அதில் போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். உள்ளேயும் நல்லா நம்ம அடிச்சு விட்டுலாம். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த டிசைன் ரொம்ப நல்லாயிருக்கும் போட்டோம் அப்படின்னா. அடுத்தப்பில் டபுள் லைன் நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு லைன். ஸோ 2 சைடையும் நான் போட்டாச்சு. இன்னொரு லைன் கீழே போடுறேன். சின்ன சின்ன வளைவுகள் மாதிரி நான் போடுறேன். அது கீழே வளைவு மாதிரி போடுறேன். அடுத்தப்பில் ஒரு கோடு, அதை ஒரு குச்சியாக நான் போடுறேன். கீழேயும் டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன கோடு மாதிரி போடுறேன். இது டபுள் லைன் டிசைனு. ஸோ இந்த மாதிரி டபுள் லைன் நான் போட்டுக்கிறேன். இந்த டிசைனும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் நமக்கு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டிசைனு. நாலா பக்கமும் ஜஸ்ட்டு அப்படியே ஒரு பூ டிசைன் மாதிரி நம்ம போடுதோம்.
இந்த மாதிரி போட்டாச்சு. உள்ளே சின்னதாக ஒரு புள்ளி மாதிரி வைக்கிறேன். இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தாப்பில் ஒரு டிசைன் டபுள் லைன் போட்டுட்டு அடுத்தாப்பில் கோடு மாதிரி சின்னதாக ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். அடுத்தாப்பில் நான் வந்து கிராஸில் இழுக்கிறேன். அவ்வளோதான். அடுத்தாப்பில் இன்னொரு கோடு உள்ளே வந்து நல்லா திக்காக அடிச்சுப்போம். கீழே 2 கோடு போட்டுக்கிறேன். அடுத்தாப்பில் கோடாக நான் வந்து சின்னதாக போடுறேன். இது வந்து 1 லைன் கோடு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு இலை மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை சுற்றி புள்ளி வந்து வைக்கிறேன் நான். இது சிம்பிளாக இருக்கும். சிம்பிளாக போடணுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் போட்டுக்க டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.